ஆண்குறி என்பது ஆண்களின் கௌரவமாக கருதப்படுகிறது. ஒரு ஆணிடம் எது பெரிதா இருக்குதோ இல்லையோ, ஆண்குறி பெரிதா இருக்க வேண்டும், இல்லைனா அவன் ஆண்மகனே இல்லை, அவன் ஆண்மையற்றவன் என்பது போன்ற போலியான கருத்தை நாம் பல காலமாக கண்டு வருகிறோம். பல அறிவியல் ஆய்வுகளில் ஆண்குறியின் அளவு சிறிதாக இருக்கும் ஆண்களின் மத்தியில் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. 6 அங்குலத்திற்கு சிறிதாக இருந்தாலே கவலை கொள்ளும் ஆணே இங்கு இருக்கிறார்கள். 6 அங்குலத்திற்கு மேல் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் குறைந்தபட்சம் 4.5 அங்குலம் ஆண்குறி அளவு இருந்தாலே உடலுறவில் ஈடுபடும் போது போதுமானதாக உள்ளது. 4 அங்குலத்திற்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் தக்க மருத்துவ நிபுணரிடம் பரிசோதனை அல்லது சிகிச்சை மேற்கொள்ள முயற்சிக்கலாம். 3.5 அங்குலம் அதற்கு குறைவாக ஆண்குறி அளவு தான் மைக்ரோபீனஸ் என்று அழைப்பார்கள். 4-5 அங்குலம் உள்ள ஆண்குறியே சிறியது என கருதி கவலைப்படும் ஆண்கள் அதன் மூலம் செக்ஸ் உறவில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். செக்ஸில் ஈடுபடும் ஆண்களுக்கு சராசரியாக 4.5 - 5 அங்குலம் வரையிலான ஆண்குறி தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்கள் எதிர்பார்ப்பதோ 6 மற்றும் அதற்கு மேலாக அளவிலான ஆண்குறி. உண்மையில் பெரிய ஆண்குறியானது பெண்களை செக்ஸ் உறவில் ஈடுபடும் போது வலி உணரச் செய்யும். ஆனால் சராசரி அல்லது சிறிய ஆண்குறி அளவு கொண்டிருக்கும் ஆண்களால் பெண்கள் ஒருபோதும் செக்ஸில் ஈடுபடும் போது வலி உணர்வதில்லை. கேட் அல்லது கொலைட்டல் அலைன்மெண்ட் டெக்னிக் எனப்படும் செக்ஸ் நிலையில் பெண்கள் அதிகம் உச்சக்கட்டம் இன்பம் உணர்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறிய ஆண்குறி கொண்ட ஆண்களால் எளிதாக ஈடுபட முடியும். மேலும் இந்நிலையில் ஈடுபடும் போது சிறிய ஆண்குறி கொண்ட ஆண்கள் ஈடுபடும் போது கிளிட்ரோஸ் வகையிலான உணர்ச்சி பெண்களுக்கு அதிகம் கிடைக்கிறது என்று பெண்ணியல் மற்றும் களவியல் மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். உளவியல் அல்லது மனநல மருத்துவ நிபுணர்கள் கூறுவது என்னவெனில், பெரிய ஆண்குறி இருக்கும் ஆண்களிடம் ஆதிக்கம் செலுத்துதல், தான் ஆண்மை மிகுந்தவன் என்ற கர்வம் அதிகமாக இருக்கும். இதை அவர்கள் உடலுறவில் ஈடுபடும் பொழுது வெளிப்படுத்துவதும் உண்டு. இவர்கள் பெரும்பாலும் ஆண்குறி சார்ந்துதான் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் சிறிய ஆண்குறி கொண்ட ஆண்கள் பிறப்புறுப்பு ஊடுருவதல் வகையிலான களவுதலை மட்டுமின்றி ஃபோர்ப்ளே எனப்படும் கலவி விளையாட்டுகளிலும் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். மேலும் இவர்கள் ஒப்பிடுகையில் பெரிய ஆண்குறி இருக்கும் ஆண்களை காட்டிலும் கலவியில் தங்கள் துணையுடன் இணக்கமாக செயல்படுகிறார்கள் என்று அறியப்படுகிறது. நாம் மேலே கூறியது போலவே பிறப்புறுப்பு ஊடுருவல் சார்ந்த கலவியில் பெண்களுக்கு வலி உணர்வு ஏற்படுவது இயல்பு. அதிலும் இணக்கமாக இன்றி ஆதிக்கம் செலுத்தும் ஆண்களால் வலியின் அளவு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மேலும் அறிவியல் ரீதியாக காண்கையில் பிறப்புறுப்பு ரீதியிலான ஊடுருவலை காட்டிலும் ஃபோர்ப்ளே வகையிலான கலவி விளையாட்டுகள் மூலமாகத்தான் பெண்கள் உச்சக்கட்ட இன்பத்தை அதிகம் அடைகிறார்கள் என்று கருதப்படுகிறது. கலவி அதாவது செக்ஸ் என்பது ஒரு கலைதான். அதில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவதை காட்டிலும் இணக்கமாக இருக்க கொள்ள வேண்டும் அவசியம். இன்று பல பெண்கள் கலவியில் வலியை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். மேலும் பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படையாக கேட்க வெட்கப்படுவதுண்டு. ஆகையால் செக்ஸ் உறவில் அவர்கள் எதிர்பார்ப்பதை பெரும்பாலும் கிடைக்காமல் போய்விடுகின்றது. இதை ஆண்கள் தான் அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும். தங்களுக்கான விருப்பம் அல்லது தங்கள் விரும்புவதை செக்ஸில் அதிகம் பூர்த்தி செய்வது சிறிது சராசரி ஆண்குறி கொண்ட ஆண்கள் என்று பெண்கள் கருவதாக பெண்ணியல் மற்றும் கலவியல் மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.